ஒரு சிலர் இந்த விக்ரம் மட்டும்தான் வரல, மீதி எல்லாமே வந்துட்டாங்க. பாலமணி வந்திருக்காப்ப, கீர்த்தனா வந்திருக்காங்க, அஜிதா வந்துருச்சு. அது மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த பூத்தில் இருக்கிற எல்லாருமே. முத்துப்பாண்டி வந்திருக்காப்ப, முத்துப்பாண்டி பூத்தில் இருக்காப்ப. ஆனால் இந்த பூத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது மாதிரி நம்ம பேரவையிலே அதிகமான வாக்குகளை கொண்ட பூத்து இதுதான். அதனால் 13 பேர் போட்டிருக்கோம். எல்லாரும் 8, 9 பேர் பூத்து போட்டிருக்கோம். இதில் 13 பேர் இருக்காங்க. 13 பேருமே இங்கே வந்திருக்காங்க. நம்ம அந்த முத்துக்குமாரும் குடும்பத்தில் இருக்காப்ப. இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஜவஹர் தெரு இருக்கு, ஆதரடாவர் காலி இருக்கு, அருந்ததியர் தெரு இருக்கு, 24 மலை தெரு செட்டியார் தெரு இருக்கு, கீழ்ப்புள்ள காம்பவுண்டு, வாவுசி நகர், அப்துல் காசிம் நகர். இதுதான் அந்த 249 நம்பர் பூத்து ப்ளஸ் உசுரம்பட்டி ரோடு. உசுரம்பட்டி ரோடு இருக்கு, மாதாகோயில் தெரு. அது மாதிரி தான் இது எல்லாமே அதை மாறிட்டே இருக்காரு. மாதாகோயில் தெருவில் என்ன சொல்கிறாங்க கட்சியிலேருந்து? ஏன் நம்ம பொதுமக்கள் கூப்பிடாம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஏன் கூட்டம் போடுறோமா? தலைமை கழகத்திலிருந்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் மக்களிடத்தில் போய் சேரணும். அதுக்காக தான் இந்த கூட்டம். மக்களிடத்தில் போய் கடந்த ஆண்டுகளில் வந்து நம்ம சொல்கிற செய்திகள் போய் சேரலை. இந்த முறை அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 100 ஓட்டு. 100 ஓட்டுன்றது ஒரு 10 வீடு 15 வீடு தான். கூடிய விரைவில் வந்து நம்ம பிரித்து எழுதிட்டோம். அந்த 100 ஓட்டை வந்து தனித்தனியாக கொடுத்துருவோம். கீர்த்தனாருக்கு அது ஒரு 100 ஓட்டு, நம்ம அந்த முத்துக்குமாருக்கு 100 ஓட்டு, பாலமுருகனுக்கு 100 ஓட்டு, முத்துப்பாண்டிக்கு 100 ஓட்டு, அது மாதிரி பால்பாண்டி, குமார், முருகண்ணன், இவங்க எல்லாமே 100 ஓட்டு பிரித்து கொடுத்துருவோம். நம்ம கூட்டத்தில் 1200 ஓட்டு இருக்குது. இது வந்து சிறப்பாக செயல்படுறதுக்காக இந்த கூட்டம். அதனால் நம்ம பப்ளிக் கூடாமல் நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீ அடிக்கொருக்க அந்த கூட்டம் அந்தந்த வார்டில் நடக்கும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கணும். தலைமையிலேருந்து என்ன வந்தாலும் சரி, பரிசு பொருட்கள் வந்தாலும் சரி, ஒரு செய்திகள் வந்தாலும் சரி, நம்ம தலைவர் தான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்றதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லணும். மெயினாக வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே திராவிட பேரரசு அவங்க வந்து கருணாநிதியாக 4000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, இது மாதிரி நிறைய திட்டங்கள். அது மாதிரி கல்லூரி படிக்கிற என் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா. அது மாதிரி தாய் தகப்பையில் இழந்த பிள்ளைகளுக்கு அன்பு கரங்கள் சொல்லி ஒரு திட்டம், அதில் மாதம் 2000 ரூபா கொடுக்குறோம். அது மாதிரி ரேஷன் கடையில் 65 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருளை போடுறோம். நேற்று நடந்த திருவண்ணாமலை இளைஞரணி மாநாட்டில் கூட கலாத்துறை இளைஞரணி அவங்க சொன்னாங்க, இந்த திட்டத்தினால பயன் அடையாத